மார்னிங் ஒரு 10 மணிக்கு ஹீராநதியில தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தாம்பரம் போகணுமா, இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வந்திருக்கோம். அவங்க யாருன்னா பெட்ரோல் பங்க் ஓனர் சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சாவி வாங்கிட்டேன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு கார் நின்னுருந்து பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்தது. ஓல்டு கார் இன்னும் மெயின்டெயின் பண்ணுறாங்க போல் அவங்க அப்படி வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம கார் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போய் வெயிட் பண்ண வேண்டியதா, சார் கீழே வரேன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி என்ன கார் ஓட்ட போகிறோம்னா ஹோண்டாய் கார் தான் ஓட்ட போகிறோம். இந்த காரில் மேஜர் இஷ்யூ கொஞ்சமாக இருக்குது. அதை சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சார் நான் ரெடி பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா புது கார். இது ஜஸ்ட்டு 7000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கைஸ். இந்த கார் எடுத்து தான் பண்ண போகிறோம். போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போடலன்னா நமக்கும் ஆபத்து, ஃபைனு போட்டுருவானுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் நம்ம கார் எடுத்து கிளம்ப வேண்டியதா. சாரும் கீழே வந்துட்டார், நானும் கிளம்பிட்டேன். ஸோ போகும்போது ஃபுல்லாகவே எந்த இடம் பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் உள்ளே பூந்துட்டு எப்பயோ தாம்பரம் சேர்ந்துட்டோம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தாம்பரம் சேர்ந்து நான் ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தேன். அவங்க உள்ளே போயிட்டாங்க. வரதுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் ஆகும் சொன்னாங்க. ஸோ அதனால் வெயிலாக இருந்ததுனால ஒரு ஜூஸ் ஒன்று குடித்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவரும் வந்துட்டார். நம்ம கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ அவர் வந்தவொடனே கிளம்பி நம்ம அவரோட வீட்டில் ட்ராப் பண்ணி வேறு டியூட்டி ஒன்று இருக்குது. அந்த டியூட்டி எடுக்கிறோம் நான். ஸோ அதனால் ஸ்பீடாக நான் கார் எடுத்துன்னு ஒன்று வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஈரானந்தெல்லாம் ட்ராப் பண்ணி நானும் கிளம்பிட்டேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.